11th சரி 12th சரி இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் 2 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். ஆனால் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சார் நான் வந்து மார்க் கம்மி சார் 10th நான் 11th மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, என்னால் படிக்க முடியுமா சார்? ஹாய் மை டியர் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? 25 பேட்சஸ் வெல்கம் டு ஆல். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது? டஃபஸ்டான சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறது. செகண்ட் பயோவில் பயோ பாட்டனி, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குரூப் செலெக்ஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிஸ்னஸ், மேத்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, இந்த 3 இது எப்படி 3 டிப்ஸ் இருக்குது. ஈஸியஸ்ட் எப்படி கவர் பண்ணுறது அப்படிலாம் கவர் பண்ணுறதுக்கு 3 டிப்ஸ் இருக்குது. ஹிண்ட்ஸ் செப்பரேட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கணும். டே பை டே என்ன இன்றைக்கி ஸ்கூல் நடத்தணும் அந்த டாபிக்ஸை முடிச்சிருக்கணும். லைவ் செஷன் நம்ம அப்டேட் பண்ணுறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து மார்னிங் 5 மணிக்கு நீங்கள் உட்காந்துருக்கணும். ஈவினிங் நைட் வந்து ஒரு 11:45 நீங்கள் முடிச்சிருக்கணும். சரியா? இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் அப்டேட் என் கூட ஜர்னி மாதிரி வரணும்னா 11th 12th குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கள். மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல வரல. படிக்கிற டைமில் மொபைல் ஃபோன்ஸை அந்த அன்வான்ட் ரீல்ஸ் பார்க்குறது அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். அன்வான்ட் மெசேஜஸ் பண்ணுறது யாரும் இதெல்லாம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது தவிர்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து சப்ஜெக்ட்ஸில் டஃப் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சூப்பராகவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகும்போது நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றத நீ ஏன் சொல்கிறேன்னா, அந்த மைண்ட் செட் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஹார்டான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டிங்கன்னா அந்த ஃபீல் அப்படின்றது இருக்காது. உங்களோட பாஸ்ட் 3 இயர்ஸ் உங்கள் அந்த சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஃபீல் பண்ணதுன்றது இந்த சப்ஜெக்ட்ஸை தான். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் சொன்ன மாதிரி காலையில் 5 o'clock என்ன பண்ணிடணும், சிரமத்தையே பார்க்கக்கூடாது, அசம்பிள் ஆயிடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 4:30 4:45 எழுந்திரிச்சிட்டு 5 o'clock உட்காந்துடணும். ஈவினிங் நைட் டைம் வந்து ஒரு 11:45 நீங்கள் படுக்கிற மாதிரி படிக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது. டெய்லி அன்னன்னைக்கு நடத்துகிற டாபிக்ஸை ஒரு 1 hour 2 hour டைம் வச்சு படித்து முடிச்சிடுங்க. ஹிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் தென் சப்ஜெக்ட் வைஸ் கொஞ்சம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுருங்க. ஃபிசிக்ஸில் டெரிவேஷன், ப்ராப்ளம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தியரி 3ஆக பிரிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்னு எடுத்து 2 வால்யூம் இருக்குது. அதில் எல்லாருமே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறது வால்யூம் 2 தான். கெமிஸ்ட்ரியில் சேமஸ் தான், மேத்ஸ்லையும் சேமஸ் வால்யூம் 2 தான். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லீவ் டைமில் புக்ஸில் உங்கள் சீனியர்ஸ்டெல்லாம் இருந்தது அப்படின்னா 11th புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம். நம்ம வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுளில் போய்ட்டு கனி மேக்ஸ்னு அடிச்சிட்டிங்கன்னா அந்த 3 டாட்ஸ் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைட்ஸில் இருக்கும். இல்லை நீங்கள் 11th போய்ட்டு மேக்ஸ் புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12th போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹார்டஸ்டான சப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு வால்யூம் 2ல் என்னென்னலாம் பேசிக்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத படித்தாலும் ஓகே. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே. மெயின் சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே நான் சேம் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நோட்ஸ் ப்ராப்பராக உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ மேக்ஸ்னு எடுத்துட்டாலும் சரி, ஃபிசிக்ஸ் எடுத்துட்டாலும் சரி, கெமிஸ்ட்ரி எல்லாமே ப்ராப்பர் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸில் நீங்கள் எடுக்கிறது அது நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக சாஃப்ட் காப்பியாக வச்சா கூட ஓகே தான். டன்னா? ஸோ கிளியராக அதை பார்க்க ஓகே சார். இந்த நோட்ஸ்லாம் மேக்ஸ் தான் சார், எனக்கு அது எப்படி சார் பண்ணுறது, நோட்ஸ்லாம் அது எப்படி ப்ராப்பராக எல்லா சம்ஸுக்கு வேணுன்றது உங்கள் கிளாஸஸில் நடத்துகிற சம்ஸை முதல்ல ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம் நடத்தினாலும் ஓகே, எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க் சம்ஸ் தருவாங்க, அது உங்களுக்கு நடத்துவாங்க, அதெல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நோட்ஸ் வெப்சைட்டில் வச்சுருக்கிறோம். நான் நம்பர் ஷோ பண்ணுறேன். அந்த இது எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். அது நீங்கள் ப்ராப்பராக ஆரம்பத்துலேருந்து லீவ் டைமில் நீங்கள் எழுதுனா கூட ஓகே தான். டன்னா? ஃபிசிக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு ஆரம்பத்தில் இருந்தே படிங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லானு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் சொன்ன மாதிரி தியரி, ப்ராப்ளம், டெரிவேஷன்ஸ் 3ஆக பிரிச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க ஆரம்பத்துலேருந்தே. 11th சரி 12th சரி இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் 2 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். அண்ட் தென் ஹிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கிளாஸில் என்னென்ன ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் மக்கப் பண்ணுறத விட உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து நீட்டாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லீவ் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு பெஸ்ட் ஐடியா நான் சொல்கிறேன். நீங்கள் புக்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தனி நோட்ஸ் போட்டுட்டு இந்த லீவ் டைமில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் தான். ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த +1 சரி +2 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ நம்ம 10th வந்து 5 சப்ஜெக்ட்ஸில் நீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாமே ஃபைனல்ஸில் கூட ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் கூட படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் யார் படிச்சிங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓரளவு முக்கியமான கொஸ்டின்ஸு அது அந்த டைமில் படித்து கூட நல்ல மார்க்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ 11th 12th அப்படி கிடையாதுங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடலாம், சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நான் சொன்ன மாதிரி ஹிண்ட்ஸ் இருக்கிறத மறந்துடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்கை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஹிண்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லெசன் வைஸு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹிண்ட்ஸ் நோட்டை மட்டும் எடுத்து படித்தாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கலாம், டயக்ராம் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. என்னென்ன டைட்டில் இருக்கோ டைட்டில் ஃபுல்லாக எழுதிடுங்க. டயக்ராத்தோட பார்ட்ஸில் இருக்கும் அந்த பார்ட்ஸோட ஹெட்டிங்ஸில் எப்படி நம்ம தியரி எப்படி மேக் பண்ணலாம், அந்த ஹிண்ட்ஸ் மாதிரி உள்ளே நீங்கள் நீட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு அந்த சம்ஸ் அந்த தியரி பார்க்கும்போது நீங்கள் எழுதின ஹிண்ட்ஸை பார்த்தாலே போதும், உங்களுக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா முதல்ல மறக்காது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது பப்ளிக் டைமில் வரும்போது, சார் இவ்வளோ தூரம் படிக்கிறேன் சார், மறந்துடுது சார், என்ன சார் பண்ணுறது? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சார் இதெல்லாம் ஓகே சார், பட் நான் படிக்கிறதெல்லாம் எவாபரேட் ஆகிடுது, மறந்துடுது சார், என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தான். நான் சொன்ன மாதிரி மார்னிங் டைம் எந்திரிங்க. எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன் என்னென்னன்றது. 11th கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ நீங்கள் உள்ளே படிக்கும்போது இதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்னிங் டைமில் எந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் சொன்ன வேலை பக்கத்தில் நீங்கள் எப்போ நீங்கள் படித்தாலும் பக்கத்தில் ஒரு நோட் இருக்கணும், ஹிண்ட்ஸ் நோட் அப்படின்றது இருக்கணும். அது இல்லாமலாம் நீங்கள் படிக்கவே வேணாம். அது நீங்கள் ஹிண்ட்ஸ் நோட்டை பக்கத்தில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அந்த மறக்கிறன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. இப்போ உங்கள் ஸ்கூல்லேயே ஒரு டெஸ்ட்டஸ் வைக்கிறாங்க ஒரு டாபிக்ஸ்னால் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்த நோட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் புக்கை வச்சு மாங்குன்னு படிக்கிறதுக்கு நீங்கள் எழுதின ஹிண்ட்ஸை சிரமத்தை பார்க்காம எழுதி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹிண்ட்ஸ் நோட்டை வச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாகவே மெமரைஸ் ஆகிடும். இந்த மறக்கிறன்றத அந்த டாப்பிக்கே வேண்டாம், அது ஈஸியாக எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் வந்து மேக்ஸ் என்ன சார் பண்ணுறது? 10th ஈஸியாக இருந்ததே சார், நான் நல்லாவே 85 90 எடுத்துட்டேன். பட் 11th 12th வரும்போது ஹார்டாக இருக்குது சார்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிளாக உள்ளது தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒவ்வொரு சம்மிக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்றது தனி நோட் வச்சு எழுதுங்க. அது எழுதினாலே போதும், உங்களுக்கு அந்த ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒரு கொஸ்டினை பார்த்து என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போது மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த சம்மில் கேட்ட உடனே என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணும், கிவன் டேட்டா என்ன, அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும், அந்த வே தெரிஞ்சால் போதும். இது சிம்பிள் கிடையாது. இதெல்லாம் தெரியணும்னு என்ன பண்ணணும், அந்த டாபிக்ஸில் என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குன்றது முதல்ல நீங்கள் எடுத்து எழுதினா மட்டும்தான் ஒரு கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஈஸியாக டினோட் பண்ண முடியும். 10th மாதிரி 11th 12th கிடையாது. ஏன்னா நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கும், 2 வால்யூம் புக்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக கான்செப்ட் வைஸ் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு எக்ஸசைஸ் சைட் பை சைட் நான் சொன்ன மாதிரி இந்த வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த மறக்கிறன்றது வராது. சம்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் 10th மாதிரி ஈஸியாக நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணிடலாம். சரியா சார்? இதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து ஸ்கூலில் அதிகமாக ஹோம்ஒர்க் தராங்களே சார், ஸ்கூல்லையும் அதிகமாக ஹோம்ஒர்க் வந்து பேக் டு பேக் தராங்க, டெஸ்டஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். பட் எனக்கு நான் ஹார்டஸ்டான சப்ஜெக்ட்ஸும் நான் படிக்கணும். எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எஸ், இது ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ உங்களுக்கு அந்த பப்ளிக் ஒரு 2 to 3 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்கூல்ஸில் சொல்கிறத மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை நீங்கள் அவாய்டே பண்ணக்கூடாது. ஸ்கூல்ஸில் சொல்கிற ஒர்க்கும் சரி, எல்லாமே படிக்கிறதும் சரி, அதை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி பிரித்து படிக்கலாம், எப்படி அதை மேனேஜ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது உங்கள் ஸ்கூல்ஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல்ஸ் ஆர் டியூஷன்ஸு, அதாவது ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்கிறத ஈவினிங் டைமில் நீங்கள் முதல்ல முடிச்சிருங்க. டைமிங் முக்கியம். 1.5 மணி நேரம்னா 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருக்கணும். அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஹார்டஸ்டான சப்ஜெக்ட்ஸை மார்னிங் படிங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்தே படிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்னொன்று, உங்கள் ஸ்கூல்ஸில் கிளாஸ் டைமில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சாங்கன்னா பீக் டைமில் ஆன்சர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிங்க. நான் ஹார்டஸ்டான சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு நான் சொல்லிட்டேன், அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆனால் அதை எப்படி ப்ராப்பர் வேக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே A+ தான். எல்லாருமே அவுட் ஆஃப் சூப்பர் மார்க் வாங்க முடியும். ஆனால் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சார் நான் வந்து மார்க் கம்மி சார் 10th, நான் 11th மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, என்னால் படிக்க முடியுமா சார்? அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே படிக்க முடியும்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அது எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆரம்பத்துலேருந்தே. இப்போ 10th முடிச்சுட்டு 11th வரவங்களும் சரி, 11th முடிச்சுட்டு 12th போகிறவங்களும் சரி, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னவையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆரம்பத்துலேருந்தே உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிடுங்க. அப்படி மாற்றிட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அண்ட் தென் நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கும் போது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் நம்பர் ஒன்று தரேன். எனி டைம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எனி டவுட்ஸ்னாலும் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். வெற்றி நிச்சயம். சூப்பராக ஆரம்பிக்கலாமா? இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது குவைரிஸ் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன். See you all.